உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்கிட்ட 1000 முறை சொல்லிட்டேன். போதும். இப்ப நான் கடைசி முறையா சொல்றேன். உங்க அக்காவோட ஃபிக்ஸ் பண்ண மாப்பிளையோட கல்யாணம் நடக்கல. உங்க அக்காவுக்கு என்னைக்குமே கல்யாணம் நடக்காது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இது? நான் வாத்தியக்காரவங்கள வர சொல்லவே இல்லையே. யார் அது? வா. நான் எதுக்காக போகலன்னு தெரியுமா? என்ன சக்தி ரஞ்சன் இருக்கிறதுனால அன்சேஃபா ஃபீல் பண்றா. அதோட சக்தி சிவா இருக்கும்போது என்னைக்கும் அன்சேஃபா ஃபீல் பண்ணக்கூடாது. சக்தி இருக்கிற இடத்துல தான் சிவா இருப்பா. இங்க பாரு, நான் சக்தியோட அம்மா, புரிஞ்சுதா? சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவளை வளர்த்திருக்கேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு குழந்தைய அம்மாவை விட வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன், இந்த சக்திய சிவா நல்லாதான் பாதுகாக்கிறான். ஆனா அதை விட அம்மா தான் நல்லா பாதுகாப்பா. நானும் ஒத்துக்கிறேன், சக்தியை நீங்க இவ்வளவு நாள் பார்த்திருந்திருக்கலாம், அது சரிதான். ஆனா ஒரு அம்மா ஒரு பொண்ணை பாதுகாக்கிறதா இருந்தா அவங்க முன்னாடி அந்த கடவுளே வந்தாலும் அவரே தலை வணங்குவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா ஒரு பொண்ணை பாதுகாக்கல, ஒரு சித்தி அவளுடைய மூத்த பொண்ணை பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் அவங்க பாத்துக்கிறதுல மிஸ் ஆகுறாங்க. அதனாலதான் அந்த சிவபெருமான் என்ன அனுப்பியிருக்காரு. ஏய், வெளியில போ. என் வீட்டை விட்டு வெளியில போ. ஐயோ, இவர் இங்க என்ன பண்றாரு? இவருக்கு அடையாளம் தெரிஞ்சா நான் செத்தேன். கரெக்டா கிளைமேக்ஸுக்கு தான் நாம வந்திருக்கோம். சிவா சக்தியோட ஃபைனல் பிரிவு, ஒரு நிரந்தர பிரிவு ஆரம்பிக்க போகுது. அண்ணா, நீங்க ஓகே தானே? என்னம்மா அது? இங்க என்ன நடக்குது? இருக்கட்டும். முதல்ல என் பேரனை எதுக்கா இப்படி பிடிச்சு தள்ளேன்னு சொல்லு. இந்த உறவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிராஷ் லேண்டிங் ஆயிடுச்சே. இதுக்கு பேரு தான் ஃபுல் ப்ரூஃப் பிளான். அடுத்து நடக்க போறத பாருங்க. அட சொல்லுங்க ஆண்டி, நீங்க ஏன் என்ன தள்ளி விட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க? அட சொல்லு, இங்க என்ன நடக்குது? அட இப்ப நான் என்னத்த சொல்றது? எனக்கு தானே அசிங்கம். உண்மை என்னன்னு இவங்க கிட்ட சொல்லவா?
பாட்டிமா, ஆன்ட்டி எதுக்காக என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாங்கன்னா அவங்க என்ன தள்ளி விடல பாட்டிமா. அவங்க என்ன வீட்டுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமா என்கிட்ட ஏதாவது சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நான் சாப்பிடவே இல்ல. அப்படின்னா நீ இங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, நீ வீட்டுக்கு போயாத சாப்பிடணும்னு சொல்லி எனக்கு கண்டிஷனா சொல்லிட்டாங்க. இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிரும்னு. அப்படிதானே ஆண்டி? ஆ, ஆ, ஆ. இந்த ஆண்டி என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்க. ஆமாமா, நான் அவனை சொல்லட்டுமா? ஏன்னா இந்த சிவா ரொம்ப நல்ல புள்ள. யாரா இருந்தாலும் நேசிக்க தான் செய்வாங்க. இல்ல? ஆமால? ஆ. சிவா சாப்பிட்டானா இல்லையான்னு கவலைப்படுறதுக்கான அர்த்தம் என்ன? என்ன? நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தின்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி. இவங்க ஆரம்பத்துல இருந்து என்ன ஃபேமிலியா தான் பாக்குறாங்க பாட்டிமா. இவங்க எப்பவுமே என்ன டாக்டர் தம்பி டாக்டர் தம்பின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆ, ஆமா. ஆ, ஆ. சரி வாங்க வாங்க, எல்லாரும் இப்ப உள்ள போகலாம். சரி ஆண்டி, நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. நான் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போவேன். இன்ஃபேக்ட் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு போறேன். அடடே ரகுநாத் சார், நீங்களா? வணக்கம், வாங்க. வணக்கம் குருக்களே. வணக்கங்க அம்மா. வணக்கம். எங்களோட பொண்ணுக்கு இன்னைக்கு நாங்க நலங்கு வச்சிருக்கோம். இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு அதிர்ஷ்டம் தான். என் முதலாளியே வந்திருக்காரு. இங்க பாருங்க குருக்களே, ஆ. சிவா மட்டும் வந்தா எப்படி? இந்த கல்யாணத்துல நாங்க எல்லாருமே கலந்துக்கணும்னு நினைச்சோம். அதோட நான் வேற உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணல, வராம இருப்பனா? நீங்க எல்லாரும் ஏன் இங்கேயே நிக்கிறீங்க? சிவா தம்பி, உள்ள வாங்க. வாங்க. அம்மா சக்தி, வணக்கம் அங்கிள். நல்லா இருமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.